ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகையை பாடாய் படுத்தும் வயதான நடிகர். 58 வயசு ஆயிடுச்சு இந்த நடிகருக்கு. இருந்தாலுமே ஆசை அடங்கவே இல்லைங்க. எத்தனை நடிகையை நல்லா வேட்டையாடி இருப்பாரு தெரியுமா? லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. நடிக்கிறது என்னமோ மாசா நடிக்கிறது. ஆனால் திரைமறைவில் நடிகையை போட்டு பொழந்தெடுக்கிறது. ஸோ இப்படி ஒரு நடிகையை பாடாப்படுத்துறாரு. ஏனோ ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு நடிகையை போட்டு செய்ன்னு செய்கிறாரு போல. யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் சின்னத்திரையில் நடிகையாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வெள்ளித்திரையில் வெற்றிகரமான ஹீரோயின் அப்படின்னு சொல்கிற அந்த ரேஞ்சுக்கு இமேஜுக்கு வந்திருக்காரு இந்த நடிகை. ஸோ இத்தனை நாளாக தமிழில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்த இந்த நடிகை வேறு மொழி திரைத்துறைக்கு போயிருக்காரு. ஆனால் இன்னொரு மொழிக்கு நடிக்க போன நடிகைக்கு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட ஏன்டா போனோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு. ஸோ தமிழ் சீரியலில் தன்னுடைய நடிப்பு பயணத்தை ஆரம்பித்த அந்த பிரம்மாண்ட நடிகை சின்னத்துறையில் நல்லாவே தன்னுடைய திறமையை வெளிக்காட்டினார். அதன் மூலமாக ஜொலித்தால் வெள்ளித்திரைக்கு போகலாம் சீரியலில் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவை இவர் கணக்கச்சிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சீரியலில் ஜொலித்தா சினிமாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபார்முலா இவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுபடியே அவர் நடித்த முதல் படமும் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி கை கொடுத்துச்சு. செம்ம ஹிட்டு. நடிகையோடைய அழகும் திறமையும் அவருக்கு ரொம்ப பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அதன்படி வாய்ப்புகளும் அவருக்கு அடுத்தடுத்து கிடைச்சது. ஸோ கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நல்லாவே திறமையை காட்டி நல்லபடியாக நடித்து கொடுத்துருக்காரு. அப்படி சில படங்கள் ஹிட் அடிச்சுது. இதனால் பயங்கர உற்சாகத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்து அம்மனிக்கு அவர் கமிட்டான படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ எப்படா இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு அவர் நடித்த படங்கள்லாம். ஸோ இப்படி ஒரு விதத்தில் சந்திச்சுட்டு இருக்கும்போது விடாமுயற்சியோட தொடர்ந்து அவருடைய திறமையை காட்டிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தார். நடிகையிடம் எக்கச்சக்க அழகுகளும் இருந்தாலும் ஹோம்லி கேரக்டர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்ததால தன்னை தேடி வந்த கிளாமர் ரோல் எல்லாமே கொஞ்சம் கூட யோசிக்காம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அவர் கிளாமர் காண்பிக்க மறுத்ததால கூட அவருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம், சரவண குறைஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் கோலிவுட் வட்டாரத்தில் இருக்குது. இதனால் தமிழில் கொஞ்சம் கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தார். ஸோ இருந்தாலும் பத்தலப்பா, புது வரவெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் காட்டிகிட்டு இருக்கிறாங்க, நீ எல்லாம் கொஞ்சம் இடுப்பை காட்டுறதுக்கே இப்படி செலுத்துக்கிறிய, தேவையில்ல போ அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராகவே நடிகையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ இப்படியே போனால் சுத்தமாக ஒதுக்கிடுவாங்களே, மார்க்கெட் போயிருமே அப்படின்னு சொல்லி பயந்த நடிகை செம்ம ஜாக்பாட்டு அடிச்சுது. ஸோ பக்கத்து மாநிலத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சமீபத்தில். ஸோ இதில் பயங்கர சந்தோஷமாயிட்டாரு. எப்படியாவது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரும்பவும் பேக் டு ஃபார்ம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாரு. அதே சமயம் அந்த வேற்றுமொழி அப்படின்னு சொல்கிறது தெலுங்கு மொழியில் தான். ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக கிளாமர் இல்லாமல் இருக்கவே இருக்காது, செய்ய சொல்லுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்காரு. உடம்பை ஃபிட் ஆக்கிட்டு கண்டிப்பாக இடுப்பும் தொப்புளும் காட்ட சொல்லுவாங்க, காட்டி தான் அவனை வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடம்பை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அவர் ஒரு வயதான நடிகர் ஒருத்தருக்கு ஜோடியாக இருக்கார். 58 வயசு. அந்த நடிகருடைய படங்களில் நடித்தா கண்டிப்பாக கிளாமர் காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத விதி இருக்குது. எழுதப்பட்ட விதியுமே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த நடிகர் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வீக். அவர் கூட நடித்தா செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த ஆக்டருக்கு. ரொம்ப வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய நடிகையை கூட விட மாட்டார். 30 வயசு, 25 வயசு, தன்னுடைய பொண்ணு வயசு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய நடிகைகளை கூட விடவே மாட்டார். எப்படியாச்சும் ருசித்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே நடிகைகளை அணுகக்கூடிய ஒரு நடிகர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நடிகையை பார்த்ததும் மயங்கியே போயிட்டாராம் நம்ம ஆள், அந்த ஆக்டர். மேலும் அவரை எப்படியாச்சும் மயக்கிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே படத்தோடைய டைரக்டர் கிட்ட போய் நடிகைக்கு வச்சிருக்கக்கூடிய கிளாமர் சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லாவே இருக்குது, ஆனால் இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமாக வை, 2 பேருக்குமே உண்டான கெமிஸ்ட்ரி நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக உத்தரவு போட்டிருக்காரு டைரக்டர்கிட்ட. டைரக்டர் மறுப்பாரா, அப்படியே செஞ்சிடலாங்க, செஞ்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சிருக்காங்க 2 பேரும். முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் சதா நேரமும் நடிகையோடைய பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நடிகையை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ரொம்பவே பக்கத்தில் உட்காந்து கடலை போட்டிருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ படத்தில் தான் ஹீரோ மாதிரி பண்ணுறாருன்னு பார்த்தா நிஜத்துலேயும் அதே மாதிரி சிலுமிஷ வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் நடிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும். அதாவது நடிகை கூட
ரொம்ப நெருக்கமா இருக்கும். அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க போலப்பா! அப்படின்ற அளவுக்கு நடிகர் வந்து படுத்தே விட்டுருவாரு அவர் மேல. அப்படியே அந்த நடிகையுடைய நெஞ்சு மேல படுத்து பாம் பண்ணி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அந்த மாரி தான் பேர் வாங்கியிருக்காரு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில. ஸோ அவருக்கும் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து பயங்கர ஃப்ளாப். 60 கோடி போட்டு 7 கோடி எடுக்கிற அளவுக்கு தான் அவருடைய மார்க்கெட்டே இருக்கு. எப்படி இருந்தாலுமே அவருக்கு அடுத்த அடுத்த படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஹீரோஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல போல. ஹீரோயினும் அதே மாரி ரேஞ்சுல ஃப்ளாப் குடுத்துட்டு 2 பேருமே இப்போ ஹிட் குடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ நடிகை வந்து யோசிச்சிருக்கிறாங்க. இவரும் வந்து பெரிய ஸ்டாரு. இவர அப்படியே புடிச்சுக்கிட்டு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ரவுண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி நடிகை ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கணக்குப்படி நடிகரும் வந்து ஒரு ஜொல்லு பார்ட்டி, பயங்கர வீக்னஸான ஆளு. இந்த வீக்னஸ நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில யோசிச்சு, ஸோ இப்போதைக்கு நடிகரும் வந்து எப்போ, எப்போ, எப்போ அப்படின்னு சொல்லி ஷாட் முடிஞ்ச உடனே 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நடிகைய வந்து கைய புடிச்சு சொரஞ்சுக்கிட்டே எப்போ, எப்போன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் சரி நடிகை வந்து டிஃபன் மட்டும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிஃபன போட்டிருக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்ச உடனே கேரவான்ல ஒரு டிஃபன மட்டும் போட்டுட்டு, இப்போதைக்கு வந்து இது டிஃபன் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து படம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆவறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. சரி ஓகே. இப்போதைக்கு டிஃபன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல, நடிகரும் வந்து பயங்கர குஷி ஆயிட்டு, அ நடிகைய பார்த்து எப்பவுமே வந்து எப்போ ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப தானே டிஃபனு. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ இது வந்து வெரி ஹை லெவல்ல வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ டிஃபன் குடுத்த வேகத்துல 2 பேருமே படத்துல ஜோரா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. கவர்ச்சியான சீன்ஸும் நெறைய நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபுல் மீல்ஸ் வந்து படம் முடிச்சதுக்கப்புறம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடிகையும் வந்து வாக்குறுதி குடுத்துருக்காங்க. இத நம்பி நடிகரும் அடுத்தடுத்த படங்கள்ல வந்து உன்ன கமிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நடிகைக்கு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. ஸோ நடிகையும் லேசுப்பட்டவங்க கிடையாது. எந்த நடிகர எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஒண்ணும் டாப் ஆக்டர்லாம் கிடையாது இவங்க. சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான். ஆனா, நேக்கு வளைவு சுழிவெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த நடிகை மேல ஏகப்பட்ட கிசுகிசுகள் வந்து இருக்குது. தன்னுடைய காதலனுக்கு தெரியாம பண்ணிக்கணும் அப்படின்ற வகையில அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும், நைட் பார்ட்டி போறதா இருக்கட்டும், வாய்ப்புகள வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர கான்ட்ரோவர்ஷியலான ஒரு நடிகையா தான் இருக்கிறாங்க. ஆனா, வெளி தோற்றம் என்னமோ வந்து பயங்கர ஹோம்லியான நடிகை அப்படின்ற ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில தான் வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலையில இந்த தெலுங்கு சினிமா ஆக்டர் அதுவும் வந்து கவர்ச்சி அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆக்டர்களோட படத்துல வாய்ப்பு கிடைச்சது. நடிகையும் வந்து இப்போதைக்கு சமாதானப்படுத்துறதுக்கு டிஃபன குடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா கூடிய சீக்கிரம் ஃபுல் மீல்ஸ் போட்டுருவாங்க அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ எது எப்படியோ நடிகை வந்து தெலுங்கு சினிமால ஒரு ரவுண்டு வரப்போறாங்க. கவர்ச்சி அதிகமா தூக்கலா இருக்க போது இந்த நடிகைக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்குது. எந்த அளவுக்கு வந்து மேயறாரு படத்துல அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். யார் அந்த நடிகை? எந்த நடிகர பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்றது கண்டிப்பா 99% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம குடுத்திருக்கிற ஹிண்ட்ட பத்தி. ஸோ அப்படி தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டட் ஆனவங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. ஸோ இன்னொரு கைண்ட் ரிக்வெஸ்ட் Instagramல 2.0 சேனலோடைய வீடியோஸ் எல்லாம் வந்து நெறைய பேர் கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்மளுடைய Instagramல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட இன்ஸ்டா சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம 70mm எடிட்ஸ்ன்னு சொல்லி போய் லிங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கல்ல, இந்த சப்ஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு, உள்ள போனீங்கன்னா 2.0 சேனலோடைய வீடியோஸ், பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதாவது அந்த கட் எதுவுமே இல்லாம ஓப்பனா இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ட்ரை குடுங்க. 1 மாசம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம மத்த எடிட் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. தெறிக்க விடுவீங்க. பே பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.